ஹலோ வணக்கம் பீடாக், வெல்கம் டு தி ஷோ. நம்மளுடைய சாம்பியன்ஸ் ட்ராஃபி அனாலிசிஸ். அடுத்தது உங்க ஃபேவரட், நீங்க யாரு ஜெயிக்கணும்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்களோ, இந்தியா தோத்தாவது இந்த டீம் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ, அந்த டீம் சவுத் ஆப்பிரிக்கா. நான் வந்து ஸ்குவாடை படிக்கட்டுமா? படிங்க ஃபர்ஸ்ட் நீ. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். ஓகே, டன். தெம்பா பவுமா கேப்டன், டோனி டிசோர்சி, ஹைன்ரிக் கிளாசன், டேவிட் மில்லர், ரயன் ரிக்கில்டன், ட்ரைசன் ஸ்டப்ஸ், ராசி வானடசன், மார்க்கோ யான்சன், ஐடன் மார்க்ரம், வியான் முல்டர், கேஷவ் மகாராஜ், லுங்கி கிடி, தப்ரேஸ் ஷம்சி, காகிசோ ரபாடா. வித்ரான் பிளேயர் வந்து நாக்கியா. இதான் முக்கியமான இது. ஆல்ரெடி பவுலிங் வந்து எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப வீக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு. இதுல நாக்கியாவும் ஏதோ பேக் இன்ஜுரின்னு நினைக்கிறேன். அதை பத்தியும் சொல்லுங்க. டீமை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதாவது இப்ப நீங்க டீமை படிச்சிட்டீங்க. இப்ப தே ஹவ் பீன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீம்ஸ் இன் ஐசிசி ட்ராஃபிஸ் ஆஃப் லேட். T20 வேர்ல்ட் கப் ஃபைனலு, இப்போ WTC ஃபைனலு, ஓடிஐ வேர்ல்ட் கப் செமிஃபைனலு. இப்போ இந்த டீம் வந்து நீங்க படிச்ச டீம்ல ப்ராபபிள் ஸ்டார்டிங் பிளேயிங் லோன் பாத்தீங்கன்னா கேப்டன் தெம்பா பவுமாயில் ஓபன் வித் ரேன் ரிக்கில்டன், ஃபாலோட் பை மாக்ரம், ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், ஹென்ரிக் கிளாசன், டேவிட் மில்லர், ரியான் மல்டர், மார்க்கோ யான்சன், ககிசோ ரபாதா, கேஷவ் மகாராஜ் அண்ட் லுங்கி எங்கிடி. இதுதான் ரைட் நோ வந்துட்டு பிளேயிங் லெவனா இருக்கு. இப்போ பேக்கப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த ரயன் ரிக்கில்டனுக்கு ஒரு லைக் டு லைக் பேக்கப் டோனி டிசோசி லெஃப்ட் ஹேண்டரு, மாக்ரம்க்கு ஒரு பேக்கப் ரசி வாண்ட துசன், அண்ட் மகாராஜுக்கு பேக்கப் வந்து தப்ரே ஷாம்சி. இப்ப மிகப்பெரிய ப்ராப்ளம் இப்ப நீங்க சொன்னீங்க ஆண்ட்ரிக் நாக்கியே. இப்போ இப்போ வந்து யோசிச்சு பாருங்க. இப்ப ஜஸ்பிரீத் பும்ரா வந்து பத்தி சொன்னோம். இந்த மாதிரி ஒர்க் லோடு ஜாஸ்தியான இன்ஜுரி ஆயிடுவாருன்னு. அதே மாதிரி ஜோஃப்ரா ஆர்ச்சரை பத்தி சொன்னோம், அந்த ஆக்ஷனுக்கு அவர் இன்ஜுரி ஆவாருன்னு. த சேம் திங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் ஆண்ட்ரிக் நார்கியா ஆல்சோ. நீங்க ஹை ஸ்பீடு 140 போடும்போது உங்களோட ஆக்ஷன் சரியா இல்லைன்னா நீங்க என்ன ஆனாலும் எவ்வளவு ஃபிட்டா இருந்தாலும் உங்களுக்கு உடையத்தான் உடைவீங்க. தட் இஸ் அ கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஃபார் ஆண்ட்ரிக் நார்கியே. ஏன்னா இந்த ஐபிஎல் ரிவ்யூவும் போது நம்ம சொல்லும் போதும் அந்த ஆண்ட்ரிக் நார்கியே ஒரு டெக்னிக்கல் இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதனாலதான் அடி வாங்குறாரு, இன்ஜுரி ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு. இவ்வளவு சீக்கிரம் இன்ஜுரி வரும்னு எதிர்பார்க்கல, வந்துருச்சு. இப்ப பாசிபிள் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஃபார் ஆண்ட்ரிக் நார்கியே இந்த பைப்லைன் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு இந்த லேட்டஸ்ட் சென்சேஷன் கார்பின் பாஷ். அவரை எடுத்துட்டு வருவாரா ஸ்ட்ரெயிட் அவே தெரியல. இன்னொன்னு அவரோட பிரதர் ஈதான் போஷ். அவர் ஜெனுவன் ஸ்விங் போலர், ஈ கேன் ஆல்சோ பேட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மிகேல் பிரிட்டோரியஸ். அவர் அவ்வளவு சீக்கிரம் இந்த மூணு ஆப்ஷன் தான் இருக்கு. மூணு ஆப்ஷனுமே ரூக்கி ஆப்ஷன்ஸ். ஈவன் தான் கார்பின் ஏன் போஷ் ஜெராட் கோட்ஸே கிடையாதா? இன்ஜூர்ட் அவுட், ஜேஎஸ்கேக்கு அவுட். நியூஸ் பாக்கலையே அன்னைக்கு நீங்க? மேட்ச் ஆடின மாதிரி இருக்கு, ஆடலையா? நேத்து வெளியில உட்காந்துட்டாரு, காலி அவரு. ஓகே, ஓகே. அவரு ஓகே, நான் பார்க்கல. ம். அதான் நான் சொல்றேனே சார். இப்ப அவரையும் லிஸ்ட்ல எடுத்துக்கலான் இருந்தேன். ஒரு 23 24 வயசு சின்ன பையன், பாக்குறதுக்கு ரெஸ்லர் மாதிரி இருக்காரு. நீங்க வந்து ஒரு 4 5 மேட்ச் ஆடிட்டு நீங்க இன்ஜுரி ஆறீங்கன்னா என்ன பிரச்சனையா இருக்கும்? ஃபிட்னஸா இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? உங்களை கேட்கறேன் நானு. அப்ப தெரிஞ்சுக்கோங்க. ம். ஸோ இந்த மூணு ரீப்ளேஸ்மெண்ட் தான் இருக்கு. இந்த ஃபோர்த் ஆப்ஷன் மேபி லுத்து சிப்பாம்லா, பட் ஐ டோன்ட் see him coming into the picture. ஸோ இப்போ இந்த குயானா இது மப்பாக்கா? மாப்பாக்கா? அதுவும் ஒரு சான்ஸ் உங்களுக்கு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மபாக்கா வந்து இந்த ராயல்ஸுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி ஹஸ் பீன் எக்ஸ்பென்சிவ். அந்த ஒரு என்ன சொல்றது, ஐ ரேட் him as a very high talent. I will straight away swap him. இப்படி எடுப்பாங்களா எனக்கு தெரியல. ஐ won't be any surprise if he gets in. அதர் ஆப்ஷன்ஸ்னு பாத்தீங்கன்னா இந்த லிசார்ட் கார்பின் போஸ். வில்லியம்ஸ். அவர் இன்ஜூர்டு, இவர் இனிமே எப்ப கிரிக்கெட் ஆடுவார்னு தெரியாது. அது தெரியாதா உங்களுக்கு? அப்படியா? ஓகே, So, ஓகே. ம். அந்த 140 எல்லாம் பண்ணிக்கோங்க. கை இப்படி அப்படி இப்படி எல்லாம் லோடிங் பண்ணீங்கன்னா நீங்க க்ளோஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஜுரி ஹிஸ்டரி சவுத் ஆப்பிரிக்கால வந்ததே கிடையாது. இப்ப நாங்கெல்லாம் ஒர்க் பண்ணும்போது இன்ஜுரின்றது சவுத் ஆப்பிரிக்கால வந்ததே கிடையாது. ஆக்டேன் ஸ்பீடு போட்ட ஃபாஸ்ட் போலர்ஸ் டீல் பண்ணோம். இப்ப பாருங்க எத்தனை இன்ஜுரிஸ் வந்திருக்கு உங்களுக்குன்னு. இப்ப இந்த பேட்டிங் வருவோம். தெம்பா பவுமா, ஓகே, இஸ் பீன் வெரி குட் இன் ஓடிஐஸ் அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட். அதுல நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ரயன் ரிக்கில்டன் ஹைலி இன்கன்சிஸ்டன்ட். மார்க்ராமோட ஃபார்ம் ரியலி வரிஸ் மீ. ஸ்டப்ஸோட ஃபார்ம் ரியலி வரிஸ் மீ. கிளாசனோட ஃபார்ம் ரியலி வரிஸ் மீ. மில்லரோட ஃபார்ம் ரியலி வரிஸ் மீ. மல்டர் வந்துட்டு இப்பதான் இன்ஜுரியில இருந்து அவரு திரும்பி வந்திருக்காரு. ஃபாலோட் பை மார்க்கோ யான்சன், ரபாதா, மகாராஜ் எங்கிடி. அங்க வந்து மார்க்கோ யான்சன் குத்து குத்துன்னு குத்துனாருன்னா அவருக்கு போலிங் வேலைக்கு ஆகாது. எங்கிடி வந்து இப்ப இதுலயே வந்து டிராப் பண்ணிட்டாங்க அவரை. பால் ராயல்ஸ் டிராப்டு லுங்கி எங்கிடி த வே வாஸ் போலிங். ஏன்னா நியூ பால்ல வந்து ஸ்லோயர் ரன் போட்டுட்டு இருந்தாரு.
ஷாம்சியை வந்துட்டு ஜோபாக் சூப்பர் அவர் கிங்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் ஹர்ஷல் பட்டேலா 24 ஸ்லோ பால் போடுறவரா? அர்ஷல் பட்டேல் ஹர்ஷல் பட்டேல் நல்லா 24. போடுவாரா? இல்ல இவர் 44 ஸ்லோயர் பால் 24 பால்ல. ஸோ இப்ப இங்க என்ன சொன்னோம் நம்ம, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த கைஸ் ஹூ கேன் டேக் த கேம் அப் டு 35 ஓவர்ஸ். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ரயன் ரிக்கல்டன் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட். அவரை பத்தி நான் சொல்லிட்டே இருக்கேன். இஸ் கன்சிஸ்டன்ட்? நோ. ஐடன் மார்க்ரம் கஷ்டப்படுறாரு எஸ்ஏ லீக்ல. ஸ்டப்ஸ் திடீர்னு கஷ்டப்படுறாரு. கிளாசன் ரெண்டு மூணு சிக்ஸ் அடிக்கிறாரு, பட் ஸ்டில் இஸ் நாட் த சேம் கிளாசன் இன் மை ஒப்பீனியன். மில்லரும் கஷ்டப்படுறாரு. இப்ப ஆல் ஆஃப் அசரன் பாத்தீங்கன்னா இந்த பேட்டிங் லைன் இப்ப பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. போலிங்ல ககிசோ ரபாதா ஸ்ட்ரைக் பண்ணல அப்படின்னா, ஏன்னா இவங்க ஒரே ஒரு ஸ்பின்னரை தான் ஆடுவாங்க, ரெண்டு ஸ்பின்னர் ஆட மாட்டாங்க. இவங்க போலிங் அட்டாக் பாடுங்க. யான்சன், ஐ டோன்ட் நோ வெதர் ஹவு சக்சஸ்ஃபுல் he கேன் பி இன் தட் பிச்சர்ஸ். மல்டர், ஐ டோன்ட் நோ ஹவு சக்சஸ்ஃபுல் he கேன் பி. அதுக்கப்புறம் லுங்கி எங்கிடி பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். மப்பாக்காவை எடுத்துட்டு வராங்களா தெரியாது. இல்லைன்னா ஒன் ஆஃப் திஸ் கார்பின் போஷ், ஈத்தான் போஷ், மிகேல் பிரிட்டோரியஸ் யாராவது ஒருத்தர் வராங்களா? யார் வர போறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அப்புறம் மகாராஜ் எப்படிப்பட்ட ஒரு போலர்னா 10 ஓவர்ல 49 51 கொடுக்குறவரு. இஸ் நாட் 3 for 47 போலர். ககிசோரபாதாவோட 4 ஓவர் விக்கெட் விழலன்னா 320 போயிடும். 320 போனா இந்த பேட்டிங் லைனப் இஸ் ரியலி ரியலி கோயிங் டு ஸ்ட்ரகிள். இப்ப உங்களோட ரீசன்ட் ஃபார்ம், முதல்ல நான் என்ன சொன்னேன், இங்கிலாந்து கஷ்டப்படுவாங்க வரத்துக்கு அப்படின்னு. I have to take my word back and say, unfortunately, this team, after a series of success with both women's and men's team getting into playoffs, will find it really hard to make it to playoffs. So I will change my opinion. It's going to be England and Australia. On all probability, expect South Africa to miss out. இந்த ஃபார்ம்ல ஆப்கானிஸ்தானோட இவங்க ஆடினாங்கன்னா, ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 280 அடிச்சா, நீங்க கேட்டீங்க பாருங்க, காவு வாங்க தான் வாங்குவாங்கன்னு. அவங்க வாங்க போற காவு இவங்க தான் ஃபர்ஸ்ட். முதல் காவுன்னே சொல்லிட்டீங்க. சரி, இருந்தாலும் நான் கொஞ்சம் இன்னும் மிஸ் அவுட் ஆனவங்களை பத்தி கேட்கறேன். ஒட்டினியல் பாட்மேன் சான்ஸ் இருக்கா நாக்கியாக் பதிலா எடுக்கிறதுக்கு? அப்புறம் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க ஜார்ஜ் லிண்டே, அவரும் ஒரு பிக் மிஸ். ஆக்சுவலா ஈவன் வித்வுட் நாக்கியா கெட்டிங் இன்ஜூர்ட், ஜார்ஜ் லிண்டே ஷுட் ஹவ் பீன் இன் தி ஸ்குவாட். ஸோ இதை இவங்க ரெண்டு பேரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆண்டல் ஆனஸ்ட்லி பெல்குவாயோ முன்னாடி மாதிரி கிடையாது, இந்த ரெண்டு பேரை மட்டும் சொல்லுங்க. இல்ல, இப்ப உங்களுக்கு மல்டர் உள்ள வந்ததுனால ஆண்டி லெஃப்லிக் வரவே முடியாது. ஏன்னா யான்சன் வேற இருக்காரு. அவர் வர்றதுக்கு ம். வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு. தட் இஸ் ரியலி ரூல்ட் அவுட். ஏன் ஒட்டினில் பாட்மேன் மாதிரி ஒருத்தரை நான் இங்க எடுத்துட்டே வரலன்னா, அவ்வளோ நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் இந்த விண்டு இதுல மாட்டின்னு ஒரு ஃபுல் டாஸா இங்கிலாந்து மேட்ச் போட்டதுக்கு அப்புறம் அவர் சீன்ல இருந்து டிராப்பே பண்ணிட்டாங்கும் போது, ஐ டோன்ட் சி ஹிம் ஆஸ் தேர் ஃபேவரட்ஸ் ரியலி டு கெட் இன்டு திஸ் போலிங் அட்டாக்ன்றதுனால அவரை விட்டு வைக்கிறேன் ஒழிய, என்ன கேட்டீங்கன்னா அஹெட் ஆஃப் மப்பாக்கா I will surely get Otinil Botman in. That is a suggestion. What you have said is a right suggestion. இப்ப நான் 3 பேர் கொடுத்தேன், கார்பின் போஷ், ஈத்தான் போஷ், மிகேல் பிரிட்டோரியஸ். இவங்கெல்லாம் விட ஒட்டினில் பாட்மேன் ஆஸ் டு கம் இன் என்ன பொறுத்த வரைக்கும். இப்ப இன்னொன்னு நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இப்ப வந்துட்டு ஜார்ஜ் லிண்டே, இப்ப கேஷவ் மகாராஜ் வந்து போலிங் போடுறாரு. ஒரு மேட்ச் உங்களுக்கு நாலே 3 மேட்ச் தான் லீக். இந்த டர்ன் அரவுண்ட்லாம் கிடையாது. தோத்துட்டு நாளைக்கு வந்துட்டு சன்வில் ரைஸ் ஓபன் த கர்டைன்ஸ், We are ஒரு allowed to மேட்ச், have one loss அப்படின்னு சொல்லலாமா? ஒன் பேட் டே, திஸ் இஸ் ஹவ் கிரிக்கெட் ஹஸ் பீன் பிளேட், நாட் இன் திஸ். ஒன்னு தோத்தினா வாய்க்கு வந்துரும் உங்களுக்கு. அப்படிங்கும் போது இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், இப்ப நான் என்ன சொன்னேன், ஐ ரேட் ரிக்கல்டன் ஹைலி, பட் அன்பார்ச்சுனேட்லி ஹஸ் நாட் பீன் கன்சிஸ்டன்ட். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் லைக் டு லைக் டோனி டிசோசி வாஸ் நாட் ரியலி சிமெண்டட் இஸ் பிளேஸ்ங்கும் போது நான் என்ன பண்ணிருப்பேன், ஐ காட் ஜார்ஜ் லிண்டே இந்த ஸ்குவாட். இப்ப ஒருவேளை கேஷவ் மகாராஜ் முதல் மேட்ச் எனக்கு 10 ஓவர்ல 53 ரன் விக்கெட் இல்லைன்னா கூட, அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஒன்னு அவரை ஆடுவேன். இப்ப மல்டர் அவன் ஏன் ஆடுறாங்க நம்பர் 7லன்னா, he can bat very well. மல்டருக்கு பதில ஐ வுட் ஹவ் பிளேட் ஜார்ஜ் லிண்டே. கேஷவ் மகாராஜ் இருக்கட்டும், மல்டர் ஒரு பாகிஸ்தான்ல 20 ஓவர் போட்டே ஆனும். டோன்ட் கம் அப் டு an answer saying that மார்க்ராம் கேன் போல் 10 overs. அந்த தயவு செஞ்சு அந்த இதெல்லாம் லெசன்லாம் எனக்கு கொடுக்காதீங்க. இப்ப நீங்க சொன்ன அந்த ஜார்ஜ் லிண்டே மல்டருக்கு பதில ஸ்ட்ரைட்டே வந்திருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு யான்சன் இருக்காரு, ரபாதா இருக்காரு. நோ மேட்டர் வாட், அந்த தேர்ட் ஃபாஸ்ட் பவுலரு மப்பாக்காவோ ஒட்டினில் பாட்மேனோ லுங்கி எங்கிடியோ 30 ஓவர் ஃபாஸ்ட் பவுலிங் உங்களுக்கு இருக்குங்கும் போது, ஐ வுட் ராதர் வாண்ட் டு சி மகாராஜ் அகாட் லிண்டே, ஐ காட் மார்க்ராமுங்கும் போது தட் குட் பீன் லாட் பெட்டர். அவங்க லிண்டே அன்பார்ச்சுனேட்டா எடுக்காம விட்டாங்கும் போது, இவங்க போலிங்லயும் வந்துட்டு அந்த ஃபயர் பவர் டீத் இல்ல. பேட்டிங் ஆல் ஆஃப் சடன் அப்படியே சரிஞ்சு கிடக்கிற படகு மாதிரி இருக்காங்க. எல்லாரும் ஃபார்முக்கு வரணும். இந்த எஸ்ஏ லீக் முடியறதுக்குள்ள வருவாங்களா? அதுக்கப்புறம் ஒரு ட்ரை சீரிஸ் இருக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் பாகிஸ்தான். இன் பாகிஸ்தான் பிஃபோர்
சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்டார்ட்ஸ். ஒருவேளை அதுக்குள்ள இவங்க எல்லாம் ஃபார்முக்கு வந்தா தேவ சான்ஸ். கரண்ட்லி த வே தே லுக், ஈவன் தோ ஐ வாண்ட் them to go on and win the trophy, they are my favorite team. பட் நெட்ரிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே, இவங்களோட passage to semi-finals looks extremely bleak in my humble opinion. இத ஒத்துக்கிறீங்களா? இல்ல பிற நீங்க ஜிங்ஸ், ரிவர்ஸ் ஜிங்ஸ் அடிக்கிறீங்க, இவங்க போய் கப்பே ஜெயிச்சிருவாங்கன்றீங்களா? இல்ல நீங்க கூலிப்படைன்னு சொன்ன பேட்டிங் லைனப் தான் பெருசா மாறல. குவிண்டன் டிகாக் போயிட்டாரு. ஆனால் இதையே சரிஞ்ச படகுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஏன்னா எல்லாருமே அவுட் ஆஃப் ஃபார்ம். என்ன இதுன்னு தெரியல. நான் ரெண்டு பேட்டர் சொல்றேன், இவங்க உள்ள வந்தா ஏதாவது மாறுமான்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு பெருசா மாறாது, நீங்க சொல்லுங்க. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ஒன்னு, கைல் வெரேன் ஒன்னு. அதாவது இப்ப நீங்க கைல் வெரேன் ஒரே ப்ராப்ளம். இப்ப ரீசா ஹென்ட்ரிக்ஸ் வந்து could have been the substitute for Tony Disovzi and Risa Hendricks would have played ahead of Rickleton. அதுல எந்த சந்தேகமும் ஆமா, கிடையாது. had he been அதுக்காக தான் வெளியே consistent, உட்கார வச்சிருக்காங்க. had he been consistent. இப்ப அவர் என்னன்னா ஒரு 5 மேட்ச் பயங்கரமா ஃபெயில் ஆற, ஒரு மேட்ச் இப்ப பாகிஸ்தானோட பாருங்க ஃபெயிலியர் 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 ஒரு 100, ஒரு பிளிஸ்டரிங் 100. இப்ப எஸ்ஐ லீக்ல பாருங்க ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஒரு 50. இப்ப இவங்க ஒரு 3-4 வருஷமா பார்த்துட்டு நொந்து போயிட்டாங்க அவங்க. இந்த பேட்டர்ன் எனக்கு வேணாம்ப்பா, ட்ரை அண்ட் ஃபைண்ட் சம்மன் அப்படின்னு அதனால விட்டாங்க. ஐ டோன்ட் ரியலி பிளேம் த செலக்டர்ஸ் அந்த, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இப்ப கைல் வெரேனே வரணும்னா இது ஈவன் தோ இப்ப எல்லாரும் ஃபார்ம்ல இல்லைன்னு நான் சொல்றேன். நீங்க ரசீவான்றது ஹுசேன் வெளியில உட்கார போற ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் பேட்ஸ்மேன். ஏன்னா இந்த மாக்ரம், ஸ்டப்ஸ், கிளாசன், மில்லரை நீங்க ஒரு 2 வருஷம் ஆகும் உடைக்கிறதுக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரெப்புடேஷன் எல்லாருமே கிரியேட் பண்ணிட்டாங்க போது ஒரு 2 வருஷம் கண்டினியூஸா அவங்க ஃபெயில் ஆனாதான் கைல் வெரேனே மாதிரி ஒரு பிரீசி பிளேயர் வர முடியும்ன்றதுனால ஐ டோன்ட் சி தட் would have made any impact and I support the selectors in there. ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னும் 1 வருஷம் இவங்க எல்லாம் ஃபிளாப் ஆனாதான் மாத்த முடியுமே ஒழிய இந்த 3, 4, 5, 6 அன்பார்ச்சுனேட்லி சீல்டு ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. அதை வச்சுதான் அவங்க எப்படி பெட்டரா பண்ண முடியும்னு பார்க்கணும். வேற ஏதாவது நேம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு மிஸ் பண்ண மாதிரி இருக்கா? ஆர் எல்ஸ் யூ ஃபெல்ட் யூ ஹவ் கவர்ட் எவ்ரிதிங்? இல்ல நான் அதுக்கு வர ஒரு ரெண்டு கப்பல் ஆஃப் நேம்ஸ் இருக்கு. இப்போ நீங்க 3, 4, 5 சீல் ஆயிருச்சுங்க. 5, 6 இப்போ லைஃப் ஆஃப்டர் குவிண்டன் டிகாக்கே அவங்களுக்கு இன்னும் அவ்வளோ செட்டில் ஆன மாதிரி தெரியல. இவங்க வந்து இந்த டோனி டிசோர்சி எடுக்கிறாங்க, ரயன் ரிக்கில்டன் இன்கன்சிஸ்டன்ட் நீங்க தான் சொன்னீங்க. சிமிலர் டு வாட் வார்னர் இஸ் டு ஆஸ்திரேலியா, குவிண்டன் டிகாக் வாஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. இப்போ அவங்க வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க. பட் இவங்க வந்து இன்னும் அந்த பசிலே இன்னும் சால்வ் பண்ணி முடிக்கலன்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி சொல்லுங்க. சார், நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். வேர்ல்டு கப் 2023ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணாரு குவிண்டன் டிகாக்? நீங்க சொல்லுங்க. பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரு. எல்லா மேட்சும் அடிச்சாரு. ஃபேண்டசிக்கு வந்து பாயிண்ட் குமிச்சாரு. ஸோ 17 ஓவர்ல எல்லா மேட்சுமே ஒரு 102க்கு 1 ஸ்ட்ரைக், அந்த அந்த ஸ்டார்ட் எலக்ட்ரிஃபைங் ஸ்டார்ட் அவர் கொடுத்துட்டாரு. ஸோ அப்ப என்ன ஆகுது? இப்ப இந்த 3, 4, 5, 6க்கு ப்ரெஷர் ரொம்ப கம்மி. நீங்க சொல்லி பாருங்க இந்த என்ட்ரி பாயிண்ட், அந்த கிளாஸனோட என்ட்ரி பாயிண்ட் நிறைய மேட்ச் 33, 34வது ஓவர்ல when they were 200 for 2 ப்ரெஷரே இல்லாம. இப்ப என்ன ஆச்சுன்னா இப்ப ரிக்கல்டன் அந்த அந்த இது உங்களுக்கு போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன் இந்த டீம்ல, இந்த தாட் ப்ராசஸ்ல நான் இருந்தேன்னா ஐ வுட் ராதர் ஓபன் வித் ரசீவான்றது ஹுசேன் அஹெட் ஆஃப் ரிக்கல்டன். ஐ ஸ்டார்ட் வித் ரசீவான்றது ஹுசேன். இப்ப பவுமாவும் பாத்தீங்கன்னா கசாமுசான்லாம் அடிக்க மாட்டாரு, கரெக்டா ஆடுற ஆளு. ரசீவான்றது ஹுசேன் இந்த மாதிரி ஆடுக்கும் போது எனக்கு அந்த குவிண்டன் டிகாக் மாதிரி 17 ஓவர்ல 110 கொடுக்கல கூட 17 ஓவர்ல ஒரு 83 for 1 கொடுக்கக்கூடிய ஒரு ஓப்பனிங் பேரு பவுமா அண்ட் ரசீவான்றது ஹுசேன் rather than பவுமா அண்ட் ரிக்கில்டன். ஆனா அவங்க அதை பண்ண மாட்டாங்க. டெஃபினட். ஏன்னா இப்போ அட்வான்டேஜ் என்னன்னா ரிக்கில்டன் இஸ் ஒன்லி பிளேயிங் அஸ் விக்கெட் கீப்பர்னா நீங்க சொல்றது ரைட்டு. கிளாசன் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு, ஸ்டப்ஸ் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு போது நான் என்ன பண்ணுவேன், when I want to get a start which is very very important for a team like this and also in Pakistan, I will open with Ryan Rickleton. ஆனா அவங்க இதை பண்ண மாட்டாங்க அன்பார்ச்சுனேட்லி. அப்படிங்கும்போது their struggle is going to be real in this tournament. ஓகே. இந்த லுவான் டி பிரட்டோரியஸ் அப்புறம் யான் ஃபார்டின் இவங்கலாம் வாய்ப்பு இல்லையா? இப்ப பியான் ஃபார்டைன் பாத்தீங்கன்னா லிண்டேக்கே வாய்ப்பு இல்லைங்கும் போது பியான் ஃபார்டைன் சான்ஸே கிடையாது. ஏன்னா வந்து லிண்டே ஹஸ் ரியலி அதாவது பேட். அக்சர் பட்டேலுக்கே வாய்ப்பு இல்லைன்னா குருணால் பாண்டியாக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. இந்த லுவாண்ட்ரி பிரிட்டோரியஸ் வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்றது, இப்பதான் வந்து ஒரு சீனுக்கு வந்திருக்காரு. நான் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அவரை பார்த்திருக்கேன், நான் ஐயா ரேட் பண்ணுவேன். அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல பார்த்திருக்கேன். பட் அண்டர் 19 வேர்ல்ட் கப்புக்கும் இங்கேயும் ரொம்ப உங்களுக்கு வந்து பிரிட்ஜ் கேப் பண்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்கும் போது இப்ப வந்திருக்காரு. ஒரு 3 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு பால் ராயல்ஸுக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் ரிக்கல்டன் ஹஸ் பீன் ஸ்கோரிங் டன்ஸ் ஆஃப் ரன்ஸ் இன் டொமஸ்டிக். சோ டோனி டிசோசிங்கும் போது அன்பார்ச்சுனேட்லி இட் பி டூ ஏர்லி ஃபார் ஹிம். இப்ப ரிக்கல்டன் இன்னும் இன்ஜூர்டா தான் இருக்காரு. எம்ஐ கேப்டனுக்கு பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் பீன் ரெகுலர் ஃபீச்சர்.
அந்த 215 அடிச்சப்பறம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அவருக்கு அந்த ஆம்ஸ்ட்ரிங்ல எங்கேயோ. ஸோ ஸ்டில் வார்மிங் த பெஞ்ச். ஒருவேளை இந்த இன்ஜுரி சீரியஸா இருந்ததுன்னா தென் தே ஹேவ் டு ரியலி. இப்போ ரீசா ஆண்ட்ரிக்ஸ் எடுத்துன்னு வரதுக்கு பதிலா ஐ வில் கிவ் அ சான்ஸ் டு லுவாண்ட்ரி பிரிட்டோரியஸ். ஏன்னா குண்டன் டிகாக் மாதிரி ஆடுவார், ஹை ரிஸ்க் அது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. பட் ஐ வில் நார்மலி டேக் தம், பட் ஐ டோன்ட் see them டேக்கிங் தம். அவருக்கு இன்ஜுரி ஆனா ரீசா ஆண்ட்ரிக்ஸ் இருக்காம், அதையும் சொல்லிடுறேன் இப்பயும். ஓகே. பார்த்துட்டோம் ஓரளவுக்கு டீம் டீட்டெயிலாக யார் நோட்டபிள் மிஸ்ஸஸ்ன்னு பார்த்துட்டோம். என்னென்ன எப்படி ஸ்ட்ரகிள் பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸ்ட்ரகிள்ஸ் ரியல்னே சொல்லிட்டீங்க. சறுக்கி போன படகுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த குரூப்பில் இப்போ வந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து உள்ளே போயிடுவாங்களா? ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்குது. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அது கூட கிடையாது. ஓகே. ஆன் தட் நோட் உங்கள் ஃபைனல் தாட் சொல்லிடுங்க. அதுக்கு முன்னாடி அது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நான் சொன்னதை நீங்க திருப்பி சொல்லிட்டீங்க. நான் சொல்றதை அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல படாக் ஐ திங்க் தே வில் கெட் த்ரூ டு செமிஃபைனல்ஸ் எட் அகைன். நீங்க சொல்லுங்க, அப்புறம் என்னோட தாட்ஸ், ஃபைனல் தாட்ஸ் நான் சொல்லி இல்ல முடிக்கிறேன். பிடாக், எனக்கு அதுதான் இப்போ இந்த டீம் ஓகே தான். பட் எல்லாரும் ஆனால் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ். தே மைட் ஸ்டாண்ட் அப் ஆன் தட் கிவன் டே. வி நெவர் நோ கண்டிஷன்ஸ் இன் பாகிஸ்தான். நீங்கள் சொன்ன ட்ரை சீரீஸில் வந்து ஹவு தே பெர்ஃபார்ம். இன்னைக்கு நிலைமைக்கு ஆஸ்திரேலியா மட்டும்தான் குவாலிஃபை ஆவாங்க. அந்த குரூப் வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வில் சி as we go along. எப்படி நம்ம தனியாக ப்ரிவியூ பண்ணுவோம் அந்த டைம். வில் சி. உங்கள் ஃபைனல் தாட் சொல்லிருங்க. See, நான் என்ன சொல்றேன், அகைன் ஐம் டெல்லிங் யூ தேர் கோயிங் டு பி ஃபைண்டிங் இட் இன் கோல்ட் வாட்டர்ஸ் இங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் நீங்க சொன்ன மாதிரி நிறைய குவாலிட்டி இருக்கு இந்த டீம்ல, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நான்கேவோட ஆப்சன்ஸ் பெரிய இது ஃபில் பண்றதுக்கு, அதை அவங்க எப்படி ஃபில் பண்ண போறாங்க தெரியல. எப்படி ஃபில் பண்ணாலும் தட் இஸ் நாட் கோயிங் டு பி நார்கே. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜார்ஜ் லிண்டே இஸ் மேசிவ் மேசிவ் மிஸ். ஒரு சில பிச்சு உனக்கு திரும்ப ஆரம்பிச்சது, ஒருவேளை செமிஃபைனல் போனாங்கன்னா கூட பிச்சு இது திரும்ப ஆரம்பிச்சது அப்படின்னா பேட்டிங்லயும் மாட்டிப்பாங்க, போலிங்லயும் மாட்டிப்பாங்க. அப்படின்றதுனால என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன் தேர் கோயிங் டு ஸ்ட்ரகிள். ஹோப் தே ப்ரூவ் மீ ராங். இப்ப அடுத்த எபிசோடு நீங்க எல்லாம் ஆவலா எதிர்பார்க்கறது, இந்தியன் டீம் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இந்தியன் டீம் அனௌன்ஸ் பண்ண உடனே நம்ம ஒரு டீம் போட்டோம், சார் ஒரு டீம் போட்டாரு, எவ்வளவு க்ளோஸா வந்திருக்கோம், எப்படி செலக்ட் பண்ணிருக்காங்க, அவங்க எப்படி போவாங்க அப்படின்றத பார்ப்போம். Until we come back and entertain you for that episode, which is the one you are looking forward than all other teams with your very own octopus. Until then, we entertain you for that episode. Thanks a lot and bye bye.